இன்று நாம் நினைவு கூறுகின்ற இந்த மறைசாட்சியால் தேவசகாயம் பிள்ளைகளுடைய வாழ்வு ஒரே வரியில் நாம் அடக்கிவிட முடியும். ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய வாழ்வு அப்படின்னு சொல்ற. ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய வாழ்வு, அதை விட மேலானதாக நான் எதையும் கருதவில்லை. ஏனென்றால் அவருக்கு மிகுந்த செல்வம் இருந்தது, அவருக்கு மிகுந்த அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருந்தது, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்த ஒரு பொதுநிலையினராக இருந்தார். அந்த சூழ்நிலையில் கடவுளிடத்தில் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருக்கு தேவை கடவுளுடைய இரக்கமும் நம்பிக்கையும் வழிநடத்துதலும் தன்னுடைய பாவங்களில் இருந்த மீட்பும். அதற்கு கடவுளிடம் என்ன செய்தார்? கடவுளே, நான் என்னையே உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க தான் என்னுடைய வாழ்வு என்று சொல்லி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதுதான். நீங்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக கடவுளே உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். எசாயா இறைவாக்கின புத்தகத்தில் அதிகாரம் 55 இறைவசனம் 3 நம்ம வாசிக்கிறோம். கடவுள் எப்படி அழைப்பு கொடுக்கிறார்? நீ துன்பப்படுகிறாய் என்பதை அறிகிறேன், வேதனையில் துவழ்கிறாய் என்பதை அறிகிறேன், சோதனையில் சிக்கி தவிக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன். பணம் பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் உறவுகளுடைய பிரச்சனை இருக்கு, எல்லாவற்றையும் கடவுள் அறிந்து வைத்திருப்பதால் கடவுள் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அழைப்பு கொடுக்கப்படுது. என்னை நோக்கி ஓடி வாருங்கள். முதல் காரியம், கடவுளை நாம தேட வேண்டும். இது ஒரு சந்திப்பு கூடாரம். இந்த ஆலயத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும், அவரோடு உரையாடுவதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும். என்னை நோக்கி ஓடி வாருங்கள். இரண்டாவதாக கடவுள் கொடுக்கிற அழைப்பு என்னவா இருக்கிறது? என் குரலுக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சாமுவேல் செவி கொடுத்தார் அல்லவா, ஆண்டவரை பேசும் என்று. அதுதான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள்.